2, 14, 17 இது 3 வந்து வெறும் நம்பராக தெரியலாம். பட் இந்த 3 நம்பருக்கு பின்னாடி இந்த கடந்த ஒரு வாரம் நடந்த பல துயரச் சம்பவங்கள், கொடூர சம்பவங்களுடைய ஒரு அடையாளமாக தான் இந்த நம்பரை நான் சொல்கிறேன். இது வெறும் நம்பர் மட்டும் கிடையாது. கடந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த சிறுமிகள், அதாவது 2 வயது குழந்தைகள் ஆரம்பித்து 17 வயது சிறுமி வரைக்கும் நடந்த கொடூர பாலியல் வன்கொடுமையோட வயசு தான் இந்த நம்பராக நான் சொல்கிறேன் வந்து உங்ககிட்ட. ஏன் இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப யதார்த்தமாக கடந்து போகிற விஷயமா மாறிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியோட தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன அப்படின்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவருடைய இரவு 8 மணி அளவில் காலையில் வந்து இப்போ 12ஆம் வகுப்புக்கு வந்துட்டு பொதுத்தேர்வு நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, இரவு 8 மணிக்கு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக நம்ம ஊர்களில் பார்த்துருப்போம், அந்த கருவேல மரங்கள் அடங்கிய முட்புதர்கள் நிறையா இருக்கும். அங்கே தான் வந்துட்டு அவங்க இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக போவாங்க. ஒரு இரவு 8 மணிக்கு அந்த பொண்ணு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக போகும்போது சொல்லிட்டு போகிறா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கழிச்சு அந்த குழந்தைய காணோம். அந்த சிறுமியை காணோம். இவங்க உறவினர்கள் குடும்பத்தில் வந்துட்டு பதட்டமாயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ஒருவேளை வந்துட்டு இயற்கை உபாதை கழிச்சுட்டு வெளியே எங்கேயாவது போயிருப்பா, இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பா, இல்லை பக்கத்து வீட்டில் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்றதுக்காக போய் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த சிறுமியை காணோம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு சரி காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. போய் என் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது காவல்துறை எப்படி நடந்துக்கும் அப்படிங்கிறது. இப்பயுமே இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பமாக போய் காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, என்ன 17 வயசு பொண்ணா, ஏதாவது இந்த காலத்தில் லவ் இவனு ஏதாவது இருக்கும்பா, காலையில் வந்துடும் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக அந்த பொண்ணோட கேரக்டரை ரொம்ப இழிவாக சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதை கேட்ட அந்த குடும்பம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி, என்ன இப்படி பேசுகிறாங்க, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே காவல்துறை, தயவு செஞ்சு வந்து தேடி கொடுங்கன்னு சொல்லுவோம், இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க குடும்பமாக வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இவங்களே தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து டார்ச் லைட்டு அவங்களுக்கு லைட்லாம் வச்சு தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த சிறுமியை காணோம். பார்த்தா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமும் வந்து சிறுமி வீட்டுக்கு வரல அப்படின்னோன்னா, திரும்பவும் அந்த உறவினர்கள் குடும்பங்கள் போயிட்டு திரும்ப காவல்துறைக்கு போகிறாங்க, போய் கேட்குறாங்க. அப்பயுமே வந்து அந்த வழக்கை அவங்க எடுத்துக்கல, தேடுறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ரொம்ப அசால்ட்டாக வீட்டுக்கு வந்துடும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே நேரம் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு 3 மணி டைமில் ஒரு சிறுமியோட சடலம் வந்து கிடக்கு, வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் சொன்னதுக்கப்புறம் போய் இந்த குடும்பம் போய் பார்க்கும்போது பார்த்தா, அவங்க வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஒரு சிறுமியோட சடலம் இருக்குது. இப்போ காணாமல் போன அந்த சிறுமியோட சடலம் அங்கே கிடக்கு. எப்படி கிடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல துணி இல்லை, கழுத்தில் துப்பட்டா வச்சு நெருக்கின அடையாளத்தோட, உடம்பு ஃபுல்லாக கீறலோட, துண்டாக வெட்டப்பட்டு அந்த சிறுமியோட சடலம் கிடக்கு. இதை பார்த்த குடும்பம் எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா காவல்துறையிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த செய்தி பெருசாகுது, மீடியா ஃபுல்லாக அந்த செய்தி பெரிய அளவில் பேசப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு காவல் கண்காணிப்பாளர் வராரு, வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு 10 தனிப்படை அமைத்து யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே அப்படியே ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இரவு 8 மணிக்கு காணாமல் போயிருக்கா, வெளியே போனவ காணோம் அப்படின்னும் போது, அன்னைக்கு நைட்டு ஒருவேளை அந்த காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுத்திருந்தாங்க, அந்த குளத்தூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர், உதவி காவல் ஆய்வாளர் பிரவீனா அந்த வழக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த இரவா அந்த முற்புதற்குள்ள ஒரு காவல்துறை டீமோட போய் தேடி இருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் நான் சொல்றது வந்துட்டு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே ஒரு குத்துயிரும் குலயுயிருமா வந்துட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாமே அப்படிங்கிறதான் அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பெரிய ஆதங்கமாக இருக்குது. இதையே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து சடலமாக பார்த்து மீட்டு வர்றாங்கல்ல, அப்போ அந்த குழந்தைய அந்த சிறுமியை வந்து அவங்க இப்படி தொட்டு தூக்கும்போது அந்த சடலம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இறந்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட அவங்க இறந்து அந்த டைம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ரொம்ப முன்னாடி தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கா.
ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்ந்து தேடி இருந்தா அட்லீஸ்ட் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். காவல்துறை சற்று மதிக்காத ஒரு அசால்ட்டுத்தனத்தினால அந்த குழந்தையோட உயிர் பறிபோயிருக்கு. இப்போ தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு 17 வயது சிறுமி வரைக்கும் இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் தமிழ்நாட்டில் இருக்கோம், பார்க்குறோம். இப்படி விஷயம் நடந்திருக்கா, சரி ஓகே அப்படின்னு கடந்து போகிறோமா அப்படின்ற எண்ணத்தை தான் இந்த சம்பவம் காட்டுது. இதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறையோட அசால்ட்டுத்தனத்துக்கு யார் காரணம்? அதாவது இன்னைக்கு திமுக அரசு தங்களுடைய ஆட்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ கடந்த திருச்சி மாநாட்டில் கூட சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே, அதாவது இந்தியாவிலேயே நம்பர் 1 எந்த மாநிலம் கேட்டால் தமிழ்நாடு தான், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எல்லா விஷயத்துலையுமே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது, மற்ற மாநிலங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேசிக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்த மாணவி ஒரு இரவு 8 மணிக்கு, அதுவும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி போய் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர்றா. அவள் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு ஒரு கழிவறை கூட இல்லாத ஊர்கள், கழிவறை கூட இல்லாத ஒரு வீடுகள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன முதன்மை மாநிலம், நம்ம என்ன பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு ஏன் அங்கே போனான்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா? எதுக்காக அந்த பொண்ணு அங்கே போய் இயற்கை உபாதை கழிக்கணும்னு கேட்பீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ரீசெண்டாக நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இளம்பெண் ஏன் அந்த டைமில் அங்கே போனான்ற ஒரு கேள்விலாம் சில பேர் கேட்டாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது அவங்களுக்கான பதில் என்னவா இருந்துச்சுன்னா, ஏன்னா இவ்வளோ கொடூரமான விஷயம் நடந்திருக்கு, இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்க போகிறாங்க, எப்படி கேள்வியாக கேட்க முடியும்? இத்தனைக்கும் அந்த மாணவி பார்த்தீங்கன்னா 10th 496 மார்க் எடுத்து ஸ்கூல் செகண்டாக தங்க கம்மலெல்லாம் பரிசாக வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின ஒரு மாணவி 12th படிக்கும்போது கண்டிப்பாக அதிக மதிப்பெண் பெற்று குடும்பத்துக்கு ஒரு பேர் சேர்ப்பாங்க, அடுத்து ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து ஒரு பெரிய படிப்பு படித்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற இடத்துல இருந்த அந்த மாணவியோட கனவு அந்த முட்புதர்லேயே, அந்த கதறல்லையே பார்த்தீங்கன்னா கரைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இங்கே சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கிறது, முழு கட்டுப்பாட்டில் காவல்துறை முதல்வர் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இந்த சம்பவத்தில் குறிப்பாக சட்டம் ஒழுங்கை பற்றியும் காவல்துறை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, காவல்துறை அப்படிங்கிறது நம்மளோட பாதுகாப்புக்கு தான். பாதுகாப்புங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரோந்து போகிறோம், பேட்ரோல் வண்டி இருக்குது. ஸோ அதை தாண்டி மகளிருக்கென தனியாக இன்றைக்கி பிங்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இனோவா காரில் கூட ரோந்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இத்தனை விஷயங்கள் இருந்தும் ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப சாதாரணமாக, அதாவது இது கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டாங்க, அடுத்த நாள் காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இல்லை அதுக்கு அடுத்த நாள் சடலத்தை பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, காணோம் என் குழந்தைய எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் போய் நிற்கிது, அவங்கள போய் ரொம்ப இழிவாக பேசி, அந்த மாணவியோட கேரக்டரை தப்பாக பேசி, 12ஆவது படிக்கிறா ஒரு 17 வயசு பொண்ணுக்கு காதல் வரத்தானே செய்யுன்ற அளவுக்கு பேசுறது ஒரு தன்மை இருக்குல்ல. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றத ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பணியிடை நீக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா இடமாற்றம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். அந்த சமயத்தில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய அப்படி பேசின உதவி காவல் ஆய்வாளர் பிரவீனா இதுலேருந்து இடமாற்றம் பண்ணிட்டோம், பணியிடை நீக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லலாம்ல, நீங்கள் பாருங்கள் நாங்கள் அந்த ஆஃபீஸரே இடம் மாற்றிட்டோம் அப்படின்னு. இப்போ இடம் மாற்றிட்டா சரியாயிடுமா, இல்லை அந்த விஷயம் இனிமேல் நடக்காமல் இருந்துருமா? இது நம்ம 1 நடக்குது, 2 நடக்குது, ஒரு 3 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பல பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா கண்மூடித்தனமாக சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது அரசு பண்ணக்கூடிய விஷயங்கள், அரசு எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்குது தெரியுமான்னு கண்மூடித்தனமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏங்க ரேப் கேஸ்லாம் வடநாட்டெலாம் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ கேஸ் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அங்கே கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா 5000 6000 பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டிலலாம் கம்மி தானாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களாம் பார்த்து எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னா, ஏன் உன் வீட்டில் இப்படி நடந்தால் நீ இப்படி பேசுவியா, சார் அங்கே தான் நடக்குது, அங்கே அவ்வளோ இருக்குது, நம்மள கம்மியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஒரு பயங்கரமான கோவம் வரும். ஏன்னா இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா, அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையை நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு போய் இந்த மாதிரி யார் பண்ணாங்கன்றதுலாம் இது வரைக்கும் தெரியல. இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமையா,
ஆனால் பாலியல் வன்கொடுமைப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்கான்ற அளவுக்கு தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு அது ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணதோட விளைவு இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தில் அந்த பெண் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. இப்போ தொடர்ந்து வந்துட்டு பெண்களுக்காக பல திட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. பெண் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக நாங்கள் உறுதி செய்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் எதுக்கு? அதாவது வருமுன் காப்பது அப்படிங்கிற விஷயம் தானே இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்புறம் எதுக்கு? சரி, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெண்ணை காணோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்து நீங்கள் சரியாக அதை வந்து நீங்கள் அதை எடுத்துக்கல, ஒரு கேஸாக கூட எடுத்துக்கல அப்படின்னா இங்கே என்ன வந்து வேலை செய்யுது? ஒருவேளை ஒரு அமைச்சரோட பொண்ணோ இல்லை வந்து ஒரு பெரிய அதிகாரியோட பொண்ணோவா இருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்குமா? இந்த மாதிரி நடந்திருக்குமா? அப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவினா அவங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து திமுக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டா உங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லும்போது திமுகவுடைய அந்த ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து அதிமுக ஆட்சி நடக்கலையா? அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, நீங்கள் தெரியுமா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் வந்து பேச மாட்டீங்களான்னு கேட்பாங்க. எப்பா, அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி தான் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த தப்பு இன்னும் அதிகமாகும் போது இப்போ மக்கள் யார்கிட்ட போகிறது? யாரை போய் கேள்வி கேட்குறது? ஸோ அந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு வந்து நின்றுக்குன்ற மாதிரி இருக்குது. ஒரு 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய ஒரு திமுக ஒரு பொறுப்புள்ள நிர்வாகி வந்து அவ்வளோ கேவலமாக அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இதுதான் உங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊடகம் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கா இல்லையா? எடப்பாடியோட ஃபோட்டோ அந்த அதிமுக என்டிஏ கூட்டத்தில் இருக்கா இல்லையா? இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை வந்ததுனால அதிமுக என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு உருவாயிருக்கா, இல்லை செல்வாக்கு மங்கி இருக்கா? இதை பற்றி ஊடகம் வந்து டிபேட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஏன் வந்து ஒரு டிஜிபியை நியமிக்கலை? ஏன் காவல்துறை இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க? இது தப்பு இல்லையா? இது ஏன் வந்து பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஏன் ஊடகம் வந்து ஒரு டிபேட்டாக கூட இந்த விஷயத்தை கொண்டு போகல அப்படிங்கிறதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் அந்த சண்டையை பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம், அதனால் இங்கே கேஸ் தட்டுப்பாடு எல்லாத்தையும் பேசுகிறோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தில் என்ன தப்பு, இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியே பேசாமல் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு, இல்லைங்க இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும், எல்லாத்துக்குமே வந்து அரசு வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் நடக்குது, நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுறது கூட இல்லை, ஒரு 2 நாள் தான். அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு விஷயம் நடக்குது. சரி, 2 நாள் கழிச்சு பார்த்தா காலையில் எந்திரிச்சோன்னா பிரேக்கிங் பார்த்தா இந்த மாதிரி விஷயம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கமான்ற ஒரு பயம் மட்டும் கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. இதுக்கு வந்து பல தலைவர்கள் வந்துட்டு தங்களுடைய கண்டன குரலை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ நடந்த என்டிஏ கூட்டணி அந்த மாநாட்டில் பேசியிருந்தார். அப்போ கூட வந்து ஒரு 3 குழந்தைகளோட பெண் குழந்தைகளோட ஒரு தகப்பனா நான் அந்த கேள்வி கேட்குறேன், எனக்கு ரொம்ப வந்து அசாதாரணமாக தெரியுது, பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதாவது கல்லாப்பெட்டி கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நேரம் இருக்குது, கூட்டணியில் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் கொடுக்கணுங்கிறதுல வந்து உங்களுக்கு நேரம் இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இன்றைக்கி எதிர்கட்சியை பார்த்து நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்யலை, நீங்கள் ஏன் இதை பற்றிலாம் குரல் கொடுக்கலன்னு கேட்குறோம். தாவேகா வந்து இப்போ தான் வந்து கட்சி ஆரம்பித்து அவங்க 2-3 வருஷத்தை கடந்து இப்போ தான் தேர்தல் சந்திக்க வர்றாங்க. அவங்க இந்த விஷயத்துலாம் குரல் கொடுத்தாங்களா, அவங்க இந்த விஷயத்துலாம் வந்துட்டு பேசினாங்களா அப்படின்னே பேசுகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக வந்த கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து நீங்களாம் அரசியல் கற்றுக்கிட்டீங்களா, நீங்களாம் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறோம். ஆனால் ஆளும் அரசுக்கிட்ட ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டோம், ஏன் வந்து இதை பண்ணலை, ஏன் அதை கவனிக்கலை, அந்த காவல் ஆய்வாளர் ஏன் இவ்வளோ திமிரா பதில் சொன்னாங்க அப்படின்றது கேள்வி ஏன் வந்து கேட்க பயப்படுறோம், ஏன் கேட்க முடியலன்றதான் வந்து தெரியல. அது ஊடகங்களும் வந்து கேட்க மறுக்கிறாங்களா, இல்லை கடந்து போகிறாங்களா, இல்லை அஜெண்டா அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போது இந்த ஃபேமிலிக்கு எனக்கு தெரிஞ்சு நாளை கழிச்சு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க,
கண்டிப்பாக நீதி நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஆனால் இது நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வழக்கில் இந்த மாதிரி விஷயம் வருது அப்படின்னா அவனுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து திரும்பி நடக்காது. இன்னொன்று, ஒரு 24 ஹவர்ஸில் மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த குற்றவாளியை ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஓகே, உடனே வந்து காலத்து நடவடிக்கை எடுக்குது, அவனுக்கு வந்து கொடூரமான தண்டனை கொடுத்துட்டாங்க, ஒரு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க பயப்படுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு கடந்து போகிற செய்தியாகவே கடந்து போயிட்டு இருந்துச்சுன்னா இதோட முடிவு தான் என்ன? இதுதான் இப்போ வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போது அந்த குடும்பமும் உறவினர்களும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கொடுங்க, அவங்கள விரைந்து கண்டுபிடிச்சி கொடுங்க, அதுக்கான நீதியை கொடுங்க, என்ன நாங்கள் வந்துட்டு பெருசாக கேட்டுட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இப்போ சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போது தொடர்ந்து வந்துட்டு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கும்போது, இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதையாவது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காவல்துறைக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதிங்க, ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க, ஒரு ஒரு 24 ஹவர்ஸில் ஒருத்தங்களை வந்துட்டு நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்களை கொடுங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ அந்த குடும்பம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன இதனால் அந்த குழந்தை இறந்து போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வரப்போகுது. அப்போது இப்போ கேட்ட வரைக்குமே ஒரு கழுத்தில் துப்பட்டா வந்து இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குன்னு சொல்கிறாங்க, உடம்பெல்லாம் கீறினதுக்கான அறிகுறி இருக்குது, அறிகுறினா ஒரு அந்த அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வந்துட்டு உடம்பை துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கொடூரமாக அந்த சிறுமியை வந்து துன்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ இதை வந்து எல்லாரும் வந்து போதை பழக்கம் அதிகமாகிருச்சு அதனால தான் அப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் சில பேர் சொல்லுவாங்க, குடிக்கிறவன் குடிக்கிறான், இதில் என்ன இருக்குது, அவன் குடிச்சு இது பண்ணுறான், அதுக்கெலாம் வந்து அரசு பொறுப்பேற்க முடியுமான்னு கேட்டால், சரி போதைப் பொருள் புழக்கத்துக்கு என்ன நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அதையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மதுபானங்கள் குடிக்கிறத தாண்டி வேறு வேறு பேர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கஞ்சா இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் தாண்டி சில போதைப் பொருட்கள் ரொம்ப ஈஸியாக எளிமையாக சென்னையிலேயே கிடைக்குது அப்படின்ற செய்திகள்லாம் கேள்விப்படும் போது, அப்போது அதெல்லாம் வந்து இன்டேக் பண்ணிவிட்டு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் வருது. அப்படியே பண்ணிவிட்டு அசால்ட்டாக ஒரு குழந்தைய அப்படி பண்ணி தூக்கி போட்டு போயிட முடியும், போயிட்டாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் அடுத்து 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருமா, அதிமுக ஆட்சிக்கு வருமா, இல்லை மற்ற கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வருமா, கூட்டணி ஆட்சி வருமா, இல்லை வந்துட்டு தனிப்பெருமையோட யாரை ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யார் வந்தாலும் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கிறாங்க, என்ன முடிவுகள் அவங்க கையில் இருக்குங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் தேமுதிக இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்கன்னு டக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து கேட்குறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் ஒரு பதட்டம், ஒரு பூகம்பம் வெடித்து விட்டது அப்படின்ற நோக்கத்தோடு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும், இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் தாண்டி திமுக ஜெயிக்குதா, அதிமுக ஜெயிக்குதா, தாவேக ஜெயிக்குதா, நாம் தமிழர் ஜெயிக்குதா அப்படின்ற விஷயத்தில் தான் ஓடுதே ஒழிய யாருமே வந்து இதற்கான சொல்யூஷன் எங்கே அப்படிங்கிறது தேடும் போது அது திமுக தான் முதன்மையாக இருக்காங்கன்னும் போது அவங்க அதை கையில் எடுக்கலையே அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்குது. இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் கேள்வியில் கேட்குறாங்க, ஆனால் இன்னமும் வந்து திமுக அதுக்கு மௌனம் காக்கிறது வந்துட்டு சரியா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தொடர் பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குது, பாலியல் கொடுமைகள் நடக்குது, இறப்புகள் நடக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு உண்மையிலே வந்துட்டு முதல்வர்கள் சொல்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக கூட விஜய் அவர்கள் ஒரு மென்ஷன் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தார், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் உங்கள் மனசுலையும் அதே கேள்வி எழுந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.